வணக்கம் என் ஆரியர் மக்களே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. மதுரைக்கு வந்தாச்சு. திருச்செந்தூர்லேருந்து ஒரே புடி மாமாவோட ஸ்பீடை பற்றியில் காலையில் 10:30 மணிக்கு அந்த வீடியோ, மத்தியானம் 1 மணிக்கு இந்த வீடியோ. நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல. ஒரு நிமிஷம் அப்படியே எங்கே பாருங்கள், காட்டுறேன், நல்லா பார்த்துக்கங்க. மணி எத்தனை இந்த எடுக்கும் பொழுதுன்னு சொல்லி. மணி 1:15 கூட இன்னும் ஆகலை. கரெக்டாக 1:10 தான் எடுக்கும் பொழுது. தெரியுதா? அப்போ உங்கள் மாமா வந்து எவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி புரியுதா? நான்லாம் எப்படி தெரியுமா, நைட் நேரம் வண்டி ஓட்டும்போது தான் எனக்கு ஒரு மாதிரி இப்படியே மங்கலாக இருக்கும். ஏதோ அந்த அந்த வடிவேல் படத்தில் வருவாங்க பார்த்தீங்களா, கூட்டத்தில் மெதுவாக அப்படித்தான் தம்பி போகணும், மாநாடு வருது பாரு அப்படிம்பாங்க பாருங்கள். அதை மாதிரி நைட் நேரம் தான் மாமா வண்டி ஓட்டுறதுல மஞ்சமாக்கா மாதிரி மஞ்சள் பல்ப்பை பார்த்தாலே மாமாவுக்கு உதறல் எடுக்கும். ஆனால் பகல் நேரத்தில் அஜித் குமாரை விட பயங்கர ஸ்பீடில் வண்டி ஓட்டுவேன். இன்றைக்கி அப்படி தான் ஓட்டிகிட்டு வந்தேன். கரெக்டாக நான் வீட்டுக்கு வரும்போது 1 வந்ததுக்கப்புறம் நேராக போனேன், குளித்தேன், ஃப்ரெஷ்ஷப் ஆனேன், வந்து உங்கள் முன்னால் வீடியோ போடுறதுக்கு வந்துட்டேன். சரியா? இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அவ்வளோ வேகம், விவேகமும் இருக்கணும், வேகமும் இருக்கணும். விவேகம் இல்லாத வேகம் தவறு, வேகம் இல்லாத வேகமும் தவறு. கரெக்டாக வந்தேன், வந்து இப்போ உங்கள் முன்னால் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த டூர். நல்ல ஒரு ஆன்மீக பயணம். மேலும் மேலும் இதே மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகளை ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். சில பேர் கூட என்கிட்ட சொன்னாங்க, அண்ணே நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டீங்க, முத்தாரம்மன் கோயிலுக்கு போனீங்க, அப்புறம் வந்து நிறைய வீடியோக்கள் போட்டிங்க, கிளிச்சோசியம் பார்த்தீங்க, எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம்னே. இதே மாதிரி நீங்கள் ஒரு வேளாங்கண்ணிக்கோ, இல்லை ஒரு வாடிப்பட்டி மேரி மாதாவுக்கோ, இல்லை ஒரு நாகூர் தர்காவுக்கோ, இல்லை திருநள்ளாருக்கோ, இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போய் வீடியோ போடுங்கண்ணே, ஏர்வாடிலாம் போங்கண்ணேன்னு சொன்னாங்க. உங்களுடைய ஆசை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கடவுள் நினச்சால், கர்த்தர் நினச்சா எல்லாமே நல்லாவே நடக்கும். கண்டிப்பான முறையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கக்கிழமை நாங்கள் அடுத்த டூராக வேளாங்கண்ணியில் இருக்க போகிறோம். 1. 2வது குற்றாலம். நீங்கள் நினச்சிருப்பீங்க, சரி ஒரு தடவை வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டாங்க, அடுத்த டூர் வந்து இவங்க குற்றாலத்துக்கு போய் குச்சிலி மஸ்து பண்ண போவாங்க. கிடையாது. முழுக்க முழுக்க கடவுள் வழிபாடு தான். அதில் தான் நாங்கள் முழுசாக ஈடுபட போகிறோம். உங்கள்கிட்ட சொல்லிக்கிறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா மனித வாழ்க்கைங்கிறது ஒரு குறுகிய வட்டம் தான். அந்த வட்டத்துக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். வேணாம், நான் இந்த மாதிரிலாம் வந்து அப்படியே சொற்பிழிவு மாதிரி போனேனாலாம் எவனும் பார்க்க மாட்டீங்க. நம்ம எப்பயும் போலயே பேசுவோம். சரி, ரைட்டு, ஓகே. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வருவோம். காலையில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதில் என்ன பேசியிருந்தேன், எல்லா பேரையும் தான் பொதுவாக பைத்தியம்னு சொன்னேன். சில பேர் எனக்கு ஃபோனை போட்டு, அப்போ நான் பைத்தியமா அப்போ அப்படின்னாங்க. நான் சொல்கிறது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் சொல்கிறேன். பைத்தியங்கிறது மனுஷனுக்கு சில பேருக்கு பணத்தில் பைத்தியம், சில பேருக்கு பப்ளிசிட்டி பைத்தியம், சில பேருக்கு நம்ம பெரிய ஆளாகணுங்கிற பைத்தியம், சில பேருக்கு ஆன்மீகத்தில் பைத்தியம். இதை மாதிரி பல வகைகள் உண்டு பைத்தியத்தில். அதை வந்து நம்மையும் குறிப்பாக நமக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி நம்மையும் எடுத்துக்கிறணும். யோசிச்சு பாருங்கள். நான் பேசுனது பொதுப்படையாக பேசினேன். யாரையுமே வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே, மக்களாகிய எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு வலைதளத்தில் ஏன் அவங்கவுங்க பேரை சொல்லி பேச மாட்டேங்கிறீங்க? எதுக்காக வந்து பட்டப்பேர் வச்சு பேசுகிறீங்க? ஏன் புனைப்பெயர் வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டதில் என்ன குற்றம் இருக்குது சொல்லுங்கள்? எல்லாருமே வந்து இந்த வலைதளத்தில் ஒன்று சம்பாதிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க, இல்லையா தன்னை பிரபலமாக ஆக்கிக்கிறதுக்காகவும், இல்லை தன்னை பிரபலம்ங்கிறத சில பேர் பல பேர் வந்து பப்ளிசிட்டியே ஆகாமல் இருப்பாங்க. சில பேரால் பப்ளிசிட்டி வருவாங்க, ஆவாங்க. இது ஒரு வகையான ஒரு இதுதான் வலைதளத்தில். யாரோ இப்போ நான் இருந்தேன், நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, என்னைய வந்து முதல்ல நானும் உங்கள் சிக்கா, சிங்கர் சிக்கா, பாட்டு பாடுவேன், டிக்டாக்லேருந்து வந்து லைவ் போடுவேன், ரஜினி சாங்ஸ் பண்ணுவேன், நிறையா பண்ணேன். யாருக்காவது என்னை தெரிஞ்சிச்சா? மக்களுக்கு தெரியலை. அப்போ நான் என்ன பண்ணேன், இதே இந்த பப்ளிசிட்டியில் இருக்கிற சாதனா பக்கம் போனேன். சாதனா கூட 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் இருந்தேன். அவங்கள எங்கே வேணாலும் கூப்பிட்டு போவேன். சினிமா ஷூட்டிங்கு போவோம். ரசிகைகள் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் போய் சந்திச்சிருக்கோம் எல்லாம். இதெல்லாம் வந்து அப்போ நான் இருந்தேன். ஆனால் அப்போ வந்து சாதனா என்னையை பிரபலப்படுத்தி விடலை. என்ன இருந்தாலும் அவள் என்னைய ஒரு மட்டம் தட்டியே தான் வச்சுருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் சூர்யா வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் பல முனைகள் அமைஞ்சிச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க ஒரு சர்ச்சையான நபர். திருப்புமுனைனா வந்து விளம்பரமாகவும் நம்ம வந்து மக்கள் முன்னால் பிரபலமாகலாம், அதே நேரம் ஜெயிலுக்கு போய் பிரபலமாகலாம். நான் 2வது ரகம். நான் போனது இவ கூட சேர்ந்து 2 தடவை போய் களி தின்ட்டு வந்திருக்கேன், ஜெயிலை பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்படிங்கும்போது
மக்கள் வந்து நான் அப்போ தான் ரீச் ஆனேன். அப்போ இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரபலத்தின் பின்பக்கமாக வந்து அவங்க முதுகில் வந்து சவாரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து சூப்பர் சாட்டு போட்டு விட்டு தன்னை பிரபலமாக்கிக்கிட்டு வாயில் ஒன்றுக்கு இருப்பேன் 2க்கு போவேன்னு சொல்லி பிரபலமானவங்களும் இருக்காங்க. வந்தவன் போனவன் போனவங்க வந்தவங்க எல்லாருமே சேனல் ஆரம்பித்து எல்லாம் ஒரு வகையில் ஒரு இதாக தான் பைத்தியமாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ கமெண்ட் போடுறவங்களும் அவங்களும் ஒரு வகை பைத்தியம்தான். இப்போ என் வீடியோவெலாம் வரலன்னா 6 மணிக்கு சில பேருக்கு கை கால் நடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு காரணம் என்ன, என் மேலே அவங்க வச்சுருக்கிற ஒரு பைத்தியம். ஆக மொத்தத்தில் இப்போ நான் வந்து உங்களை பார்க்காம இருந்தால் என்னாலேயும் முடியாது. 2 நாள் லைவ் வரல, எனக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்தேன். அப்போ நானும் ஒரு பைத்தியம்தான். எல்லாருமே பைத்தியம்தான். தன்னைத்தான் குறிப்பிடுறோன்னு சொல்லி யாரும் வராதிங்க. எல்லாருக்கும் பொதுவாக தான் நான் பேசுனேனே தவிர குத்தமுள்ள நெஞ்சு குரு இருக்கக்கூடாது, குத்தம் இருக்கக்கூடாதுங்கிறேன். நான் உன் வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்தவன் எல்லாருமே எதுலையோ ஒரு விஷயத்தில் பித்து பிடிச்சி போய் தான் திரியுவேன். பித்துங்கிறதும் பைத்தியங்கிறதும் ஒன்று தான். சரியா? இதுக்கு மேலே பைத்தியத்துக்கு வந்து நான் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். இதே வந்து இப்போ சுமி விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா ஒரு கோவிலுக்கு போன விஷயத்த இங்கே வா, நான் இதை அங்கே வச்சு பேசியிருக்கக்கூடாது, பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்கே வந்து பேசுகிறேன். ஒருத்தவங்க வந்து இப்போ அன்னதானம்ங்கிறது பொதுவாக எடுத்துக்கிடுவோமே. இப்போ ஒரு கோவிலில் அன்னதானம் போடுறாங்க, இல்லை ஒருத்தவங்க ஒரு பெரிய ஒரு ஒரு தலைவர்கள் அவங்க பிறந்த நாளைக்கு அன்னதானம் போடுவாங்க. சில பேர் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க, எனக்கு இது சரியானா, நான் வாழ்க்கையில் ஜெயிச்சா நான் வந்து இத்தனை பேர்த்துக்கு சோறு போடுறேன். ஏன் நானே எடுத்துக்கோங்க, பல பேருக்கு வந்து இந்த ரம்ஜான் பக்ரீத் இந்த மாதிரி நாட்கள் வரும் பொழுது ஒரு 500 1000 பேருக்கு அன்னதானம் போடுறதோ இல்லை பிரியாணி பொட்டலங்களை வாரி வழங்குவதோ என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு விஷயம். நான் ஒரு குடைவள்ளல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நல்ல நாள் பெரிய நாள் வந்தால் மக்களுக்கு உதவி செய்கிறதுலையும் உடல் உறுப்பு தானம் முறைக்கொண்டு நான் வந்துட்டேன். இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பேட்டி என்னை கூப்பிட்டு யாரும் எடுத்தாங்களா ஞாபகம் இல்லை. எனக்கு நானே சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, உடல் உறுப்புகள் தானம் பண்ண போகிறேன், கண் தானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ பாக்கியராஜ் அவர்கள் மறைவப்ப நான் வந்து ஒரு சபதம் எடுத்தேன். அதை மாதிரி இது அன்னதானம்ங்கிறது உடல் உறுப்பு தானங்கிறது அவங்கவுங்க பிரியப்பட்டு செய்கிறது. அதை வந்து இந்த சுமிங்கிறவ மீடியாவுக்குள்ளே ஏளனமாகவும் கேவலமாகவும் பேசினதாக எனக்கு ஒரு நியூஸ் வருது. நான் ஒன்று தான் சொல்லிக்கிறேன் சுமி, உனக்கு உன் நாவை கட்டுப்படுத்துறது நல்லது. நீ கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுற, நான் ஏதோ ஒன்று பண்ணி அழிச்சிடுறேன், இல்லை அதில் வர்ற தவறான வார்த்தைகளை பூரா டெலீட் பண்ணி விட்டுட்டு வாழ்க வளமுடன் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும்னு நானே எழுதி அதை போஸ்ட் பண்ணி விடுறேன். ஆனால் நீ பேசுகிற பற்றியா வீடியோவில் உட்காந்து அந்த வார்த்தைகளை என்னால் இல்லை, அந்த யூடியூப்காரனால் கூட அழிக்க முடியாது போல். அம்பூட்டு வார்த்தை, கெட்ட வார்த்தை, கொச்ச வார்த்தை. இப்போ கூட வரும்போது யாரோ வந்து சூர்யாவோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருப்பாங்க போல். ஏக்கா என்னக்கா இவ இம்சை தாங்க முடியலை, என்ன பார்த்தாலும் கலிஜி மாதிரியே அந்த இது இந்த இதுன்னு சொல்லி அதை என் வாயால் சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் கோயிலுக்கு போய் அங்கே ஒரு சபதம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இனிமேல் என் வாயில் ஒரு வார்த்தை கூட முருகா கெட்ட வார்த்தையை வர வச்சிடாத, அந்தளவுக்கு என்னையை காப்பாற்றுன்னு சொல்லி நான் ஒரு சபதம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் அந்த வார்த்தையை கூட எனக்கு சொல்கிறதுக்கு வாய் வரல. உன் வீடியோவுடைய ஒரு 10 நிமிஷ வீடியோ கிளிப்பிங்ஸை எங்களுக்கு கட் பண்ணி அனுப்புனாங்க. அந்த 10 நிமிஷ வீடியோவில் நீ 100 தடவை கெட்ட வார்த்தையை நீ யூஸ் பண்ணியிருக்க. நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, உனக்கு ஒரு சேனலை உருவாக்கி மானிட்டேஷன் வாங்கி கொடுத்து உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுத்தது நான் தான். உனக்கு இப்போ நீ வச்சுருக்கிற சேனல் நான் போட்ட பிச்சை, நான் போட்ட எச்சையில் வளர்கிற நாய் நீ. இது நாய்ங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது, அதனால் கோச்சுக்கிறாதீங்க யாரும். அதனால் நீ ஏன் பொழப்பில், அதாவது எங்களை பேசி என்னையவும் சூர்யாவும் பேசி பொழப்பு நடத்துகிற ஒருத்தி. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு வார்த்தைகளை விடுறதும், தேவையில்லாமல் எதையாவது பற்றி பேசி பிரச்சனையை வந்து சர்ச்சையில் வந்து சிக்கிறதும் ஏன் உனக்கு இது தேவையான வேலையா தேவையில்லாத வேலையா? நீ பிடுங்குற ஆணி பூராமே தேவையில்லாத ஆணி. எதுக்கு தேவையில்லாமல் இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு அது இதுன்னு சொல்லி இப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனை ஆகி போகுதுன்னு வச்சுக்க, நீ உள்ளே போனன்னா உன்னை யார் வந்து வெளியெடுப்பா? எந்த தைரியத்தில் நீ உட்காந்துக்கிட்டு மீடியாவில் இந்த வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு கெட்ட வார்த்தைகளை சரளமாக பேசுகிறதும், எதையாவது ஒன்று ஒரு சர்ச்சையான பேச்சுக்களை பேசுகிறதும், இல்லை யாருக்கிட்டையாவது போய் குறிப்பாக வம்புழுக்கிறதும், அவங்க யார் என்னங்கிறது கூட தெரியாமல் பெரிய இடத்துல போய் மோதுறதும், ஒரு பக்கமாக ஜால்ரா அடிக்கிறதும். நான் இன்னும் ஒன்று சொல்லவ, நீ 2 பேர்கிட்டையுமே வாங்கி தின்றுருக்க. சென்னை பார்ட் 1கிட்டையும் வாங்கி தின்றுருக்க, சென்னை பார்ட் 2கிட்டையும் வாங்கி தின்றுருக்க. அப்போ நீ என்ன பண்ணணும்? 2 பேரை பற்றியுமே பேசாமல் நடுநிலையோட, எப்படி நடுநிலையோடு நீ போகணும். அப்போ தான் உனக்கு யாரால் எந்த பிரச்சனையும் வராது. அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்கள திட்டுறது,
இவங்க கூட கொஞ்சம் பழக்க வழக்கமாகி ஏதாவது உதவிகள் செஞ்சால் இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்கள திட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் தெரியுமா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கா? இப்போ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு பாரு, இங்கிட்ட அங்கிட்ட இருட்டுக்குள்ளே லைவ் போட்டுக்கிட்டு கதவுக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு அந்த நோஸ் பவுட்ரு, அதுதான் இப்போ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா இன்னொருத்தவங்களை திட்டுறது. ஹலோ கமிஷனர் ஆஃபீஸா, நான் அதை கழுவ வரேன். இந்த மாதிரிலாம் பேச்செல்லாம் யார்? சிலரோட தூண்டுதல் பேரில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நான் பப்ளிக்காகவே சொல்லுவேன். இது அதுவாக பேசலை, யாரோ ஒருத்தவங்க தூண்டுதல் பேரில் இந்த பேச்சுக்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அதில் நம்ம போக வேணாம். நான் அவங்கள கண்டிக்கிறதுக்கோ இல்லை அதை பேசுகிறவங்கள தண்டிக்கிறதுக்கோ எனக்கு ரைட்ஸு கிடையாது. என் கூட இருக்கிறவ, என் சோத்தை தின்னவ, எனக்கா 3 புள்ள பெற்றவ, 23 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தவ. அதனால் உனக்கு தான் நான் அட்வைஸ் பண்ண முடியுமே தவிர வேறு யாரையும் போய் நான் ஏன் அப்படி பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்கன்னு சொல்லவோ இல்லை அவங்கள பேசாதீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லவோ எனக்கு ரைட்ஸ் கிடையாது. அதை அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க தடுத்துக்கிடுவாங்க. சரியா? உன்னையே தான் நான் காப்பாற்ற முடியும். உனக்கு இருக்கிற ஆதரவு நான் மட்டும்தான். என் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னையை தாண்டி எல்லை மீறி போகும்பொழுது நானும் கை விரிச்சிட்டேன்னா உன்னால் எப்படி உன்னை யார் காப்பாற்றுவா? அந்த கடவுள் வந்தாலும் உன்னையை காப்பாற்ற முடியாது, கர்த்தர் வந்தாலும் உன்னையை காப்பாற்ற முடியாது, அந்த அல்லாஹ் வந்தாலும் உன்னையை காப்பாற்ற முடியாது. ஏன்னா உன்னை எதுக்காக இவ்வளோ தூரம் விட்டு வச்சுருக்காங்கன்னா, ஒன்று நான் என்னுடைய இந்த டோமருடைய அன்பு. சரி, எதனாலும் அந்த ஆள் தான் அலையணும். ஏற்கனவே இந்த சூர்யாக்கா பிரச்சனைக்கு அந்த ஆள் போய் அலைஞ்சிட்டு கால் வீங்கி போச்சு, கை வீங்கி போச்சு, அது வீங்கி போச்சு, இது வீங்கி போச்சுன்னு சொல்லி போட்டு அழுது தவிச்சிட்டு கிடந்தேன். இவனுக்காகவே நம்ம எதையும் பிரச்சனை பண்ணாமல் போய் தொலைதுன்னு விட்டுட்டு போவோம்னு சொல்லி இறக்க மனசோடு போகிறாங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறாம நீ உட்காந்துக்கிட்டு வாழு 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 வாழுன்னு நாயை விட கேவலமாக குலைச்சிக்கிட்டு திரியிற. சுமி, உன்னையே தான் சொல்கிறேன், நிப்பாட்டு. இனிமேலும் பேசுகிறத நிப்பாட்டு. முந்தானாலும் நேற்றும் உங்கள்கிட்ட படித்து நான் பாடம் கிளிப்புளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எதையுமே நீ காதில் வாங்குற மாதிரியே தெரியலை. ஆனால் உன்னா உட்காந்துக்கிட்டு கட்டப்பாங்கிற இன்னும் என்னென்னமோ பேசுகிறியான். எனக்கு நியூஸ் வருது, இதை நான் இதுக்கு மேலே இழுத்து பெருசாக்கிட்டு போகிறத வேணான்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்கேன். நீ தேவையில்லாமல் போய் எல்லாத்துலேயும் மூக்க நுழைச்சி ஏற்கனவே மூக்கு தானே ஊசியாக கிளி மூக்கு மாதிரி இருக்குது, புடச்சி போய் கேட்குறியா நீ எதையாவது? இதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இனிமேல் எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிடாத. ஒன்று வீடியோ போடுறியா, போட்டு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை பாரு. இல்லையா மூட வேண்டியதை மூடிக்கிட்டு எலிகளை வளர்த்து புழுக்கையை போட்டுச்சா எலி கிலோ கணக்கில் அதை விற்றமா, காசை பார்த்தோமா, ஒரு பண்ணையை வச்சோமா அப்படின்னு சொல்லி போ, புழுக்க பண்ணையை வை. அதுதான் உனக்கு சரியான விஷயம், அதுதான் உன் வேலை. சரியா? தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைச்சி மூக்கு உடப்பட்டு தெரியாத 4 பேர் 4 விஷயத்தை உன்னை இழுத்து விட்டு போயிடுவாங்க. கடைசியில் அவதிப்படுறது, அல்லோலப்படுறது, கல்லோலப்படுறது நீ தான். இதை ஒரு அட்வைஸாக எடுத்துக்க. நான் இந்த நேரம் வந்தவுடனே உனக்கு வீடியோ போடணுன்னு அவசியம் இல்லை. உன் மேலே ஏகப்பட்ட புகார்கள் வந்த மணியமாக இருக்குது. அதிலேருந்து உன்னையை காப்பாற்றிக்கணும்னா கொடுக்குற அட்வைஸை நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு நல்லதே நல்லதே பேசு, கெட்ட வார்த்தையை முழுசமாக தவிர்த்துரு. நான் நினச்சேன், சரி வந்தவுடனே இவ்வளோ கூட்டிகிட்டு திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டோம், அடுத்து குற்றாலத்துக்கு என் பேரையும் கூட இன்றைக்கி ஆசைப்பட்டு கேட்டேன், லாலா வாங்க லாலா குற்றாலம் போவோம்னேன். சரி, எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு நப்ப ஆசை. சரி, இவகிட்ட கூட சொல்லிவிட்டு கூட குற்றாலத்துக்கு கூட்டு போவோம் ஒரு 2 நாளைக்குன்னு சொல்லி நினச்சேன். அதுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு கண்டிஷன் போடுறேன். 2 நாளைக்கு இல்லை 1 வாரத்துக்கு உன் வாயை கட்டுப்படுத்தி கெட்ட வார்த்தை பேசாமல், கமெண்ட் போடுறவன் 1000 போடத்தான் செய்வேன். கமெண்ட்ருக்கு ரிப்ளைங்கிற பேரில் கம்யூனிட்டி போஸ்ட்டு போடாமல் உன் எல்லா ஐம்புலன்களையும் இல்லை 9 ஓட்டையவும் மூடிக்கிட்டு எப்போ அமைதியாக இருக்கியோ அப்போ உன்னையை நான் குற்றாலத்துக்கு கூட்டு போகிறேன். 1 வாரம் உனக்கு டயம் தாரேன். யாரை பற்றி எதுவும் பேசாத, அமைதி காத்து வாழு. இல்லையா பேசாமல் மூடிக்கிட்டு போயிரு. நீ அவன் சொன்னால் நீ சொல்லி நான் சொல்லி கேட்காவ போகிற? நீ குற்றாலத்துக்கு வர்றதுக்கு நீயே தயாராக இருந்தால் கூட உன் கூட இருக்கான் பாரு அந்த மெண்டலு சுகைலு சுண்டலு, அவன் விடமாட்டான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், என் கூட இருக்கிற அடுத்த உன்னை ஏற்றி விட்டு தான் வேடிக்கை பார்ப்பேன். நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக நினைக்கிறேன். தயவுசெய்து வார்த்தைகளை கட்டுப்படுத்து. வா, ஒரு 2 நாளைக்கு உனக்கும் ஏதாவது மன உளைச்சலாக இருந்தால் வா, நாகூருக்கோ ஏர்வாடிக்கோ இல்லை குற்றாலத்துக்கோ கூட்டு போகிறேன், நான் தயார். வாயை அடக்கி கம்முன்று இனி வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை வளர்க்காத. ஓகேவா மக்களே? நான் போய் இப்போ தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறேன். 6 மணி லைவு அம்மா வீட்டில். ஓகேவா? உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.